லீலா வந்து உள்ள படு. வேணாங்க, நான் இங்கேயே படுத்துக்கிறேன். லீலா சொன்னா கேளு, வந்து உள்ள படு. என்னங்க இது? ஹால்ல படுத்துட்டு இருந்தவளை எதுக்கு எழுப்புனீங்க? காரணமா தான். லீலா, நம்ம 2 பேரோட போட்டோ இருக்குல்ல, அதை எடுத்து கொடு. எதுக்கு? பெட்ரூம்ல புருஷன் பொண்டாட்டி போட்டோ இருந்தாதான் நல்லா இருக்கும். அதனாலதான் சொல்றேன், எடுத்து கொடு. அதை எடுக்கணும்னா காலையில எடுத்துக்கலாம்ல. அதுக்கு நேரம் காலமே கிடையாதா? இப்படி தூங்குற நேரத்துல எழுப்பி எடுக்க சொல்றீங்க? திடீர்னு தோணுச்சுன்னா உடனே செஞ்சிடணும். ப்ளீஸ் எடுத்து கொடு. வெரி குட். அப்புறம் லீலா, நீ அடிக்கடி ஒரு போட்டோ காமிச்சு என்ன விசாரணை பண்ணுவியே, அந்த போட்டோவையும் எடு. இப்போ அது எதுக்கு? அந்த போட்டோல நம்ம ரூம்ல வேண்டாம். சொன்னா செய்யணும். காரணமா தான் கேக்குறேன். ராத்திரி நேரத்துல இது என்னங்க கூத்து? போய் படுங்க. எவ்வளவோ மேட்டர் இருக்கு, இத போய் கூத்துன்னு சொல்றியே. எடுத்து கொடு. இது 2ல எது பெட்டர்னு பார்க்க வேண்டாமா? சரி சரி, நானே எடுக்கிறேன். போட்டோல ஒரு சின்ன உறுத்தல். இந்த ஜோடி நல்லா இருக்கா இல்ல இந்த ஜோடி நல்லா இருக்கான்னு? இல்ல இது 2ல எது பெட்டர்? இந்த 2 போட்டோவை விட நம்ம 2 பேரும் இருக்கிறது தானே பெட்டர். பழசை விட புதுசு தான் நல்லா இருக்கு. எனக்கு பிடிச்சிருக்கு. கரெக்ட் தானே? இது 2ஐயும் விட பெட்டரா 3வது ஒண்ணு இருக்கு. அதையும் வச்சு பார்த்தரலாமா? இப்ப சொல்லு, எது பெஸ்ட்? எல்லாத்தையும் விட இதுதானே பெஸ்ட். சொல்லுடி. இப்படி ஒரு போட்டோவை நானும் செல்வமும் சேர்ந்து நின்னு எடுத்ததில்ல. இது உண்மை கிடையாது. நீங்க தான் சேர்த்து வச்சிருக்கீங்க. என்ன உளர்ற? இந்த போட்டோல இருந்து தான் எடுத்தேன். குடும்பத்துல அத்தனை பேர் நின்னு போட்டோ எடுத்திருக்கோம். இதை மட்டும் தனியா பெருசு பண்ணி இப்படி ஒரு கேவலமான காரியம் பண்ணிருக்கீங்களே. உங்களுக்கு வெக்கமா இல்ல? நான் ஏண்டி வெக்க பண்ணோம்? நீங்க 2 பேரும் இவ்வளவு ஒட்டி நெருக்கமா இருக்கீங்களே, நிக்கிறதுக்கு இடமா இல்ல? கல்யாணம் ஆகாத 2 பேரும் இப்படியா நிப்பாங்க? இதான் உங்க வீட்டுல ஒழுக்கங்கிறதா? உங்க 2 பேருக்கு நடுவுல பவானி நிக்கலாம், இல்ல நிர்மலா நிக்கலாம், இல்ல வேற யாராவது நிக்கலாம். எல்லாத்தையும் விட்டுட்டு இப்படி ஒட்டி ஒட்டி நிக்கிறியே. உங்க வீட்டுல இதெல்லாம் பார்த்துட்டு சும்மா தான் இருந்தாங்களா? அப்ப ஒட்டுமொத்த குடும்பம் சேர்ந்து தானே ஒரு அப்பாவியோட வாழ்க்கை ஏமாத்திட்டீங்க. யார் அப்பாவி? நீங்களா? எனக்கு முன்னாடி ஒருத்திய கல்யாணம் பண்ணதை மறைச்சிங்களே, நீங்களா அப்பாவி?
இப்ப சொன்னியே அதான் கரெக்டான வார்த்தை. நான் அவளும் ஒன்னா நிக்கிறமே, இது ஊர் அறிஞ்ச விஷயம். அதுக்கு பேரு கல்யாணம். நீ அவனும் சேர்ந்து நிக்கிறீங்களே, இது ஊரே காரி துப்புற விஷயம். இதுக்கு பேரு கள்ளக்காதல். ஒட்டு மொத்தமா சேர்ந்து தானே இத பண்ணி என் வாழ்க்கையை கெடுத்துட்டீங்க. எப்படிடி இவனோட நிக்கும்போது மட்டும் முகத்துல அப்படி ஒரு சந்தோஷம், அவன் முகத்தையும் பாரு. அவங்கிட்ட மட்டும் ஒட்டு உரோடி முகத்தை சந்தோஷமா வச்சிருப்ப. ஆனா ஏன் முன்னாடி ஒருத்தர் நேரா பாப்பீங்க, பேசிக்க மாட்டீங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? உங்களுக்குள்ள ஏதோ ஒண்ணு நடந்திருக்குன்னு தானே அர்த்தம். இன்னமும் நடந்துட்டு இருக்குன்னு தானே அர்த்தம். இத போய் என்கிட்ட மறைக்க பாக்குறீங்க. இதுக்கு மேல உங்களோட என்னால வாழ முடியாது. நீங்கெல்லாம் ஒரு மனுஷனா? இனிமேல் என்கிட்ட பேசுற தகுதி உனக்கும் கிடையாது, உன் குடும்பத்துக்கும் கிடையாது. என் மூஞ்சிலேயே முடிக்காத. ஓடி வெளியில, ஓடி வெளியில. என்னாச்சு? மெதுவா. என்ன இந்நேரத்துல விக்க எடுக்குது? யார் நினைக்கிறது? நேத்து ராத்திரி பேசினபடி மேப்படி நர்ஸ் நினைக்குதோ? அந்த குடுப்பனையெல்லாம் நமக்கு எங்கே இருக்கு? ஆனால் காலங்காத்தால முழிச்சிருப்பா, என்னை நினைச்சிருப்பா, விக்கல் வந்துருச்சு. நமக்கு மட்டும் இங்க என்ன வாழுது? சரி, உண்மையை சொல்லுங்க. விஜி தான் தூங்கிட்டு இருக்குல்ல, உங்க மேட்லாம் கொஞ்சம் எடுத்து விடுங்க. கோபி, நீங்கள் விளையாட்டுக்கு சொன்னாலும் அதான் உண்மை. என்ன 24 மணி நேரமும் நினைக்கிறது தானோ ஒருத்தி தான். பத்தியெல்லாம் விக்கல் நின்று போச்சு. வெரி குட், கீப் இட் அப். கொஞ்ச நேரம் தம் பிடிச்சிட்டு இருங்க, நான் போய் டீ வாங்கிட்டு வந்துடுறேன். சரி. டீ வேணுமா காஃபி வேணுமா? டீ. ஆ விஜி, விஜி, நான் போய் டீ வாங்கிட்டு வந்துடுறேன், பார்த்துக்க. விஜி, என்ன மாமா? என்ன தப்பா நினைச்சுக்காத. பேச்சு வாக்குல நீ வேலைக்கு போன விஷயத்தெல்லாம் உளறிட்டேன். நீங்க நிஜத்தை தானே மாமா சொன்னீங்க, அதுல என்ன தப்பு இருக்கு? விஜி, கல்யாணம் ஆகி இவ்வளவு நாளாச்சு, நீங்க நிறைய விஷயங்களை பேசியிருப்பீங்க. அப்படியே நீ வேலைக்கு போன விஷயத்தையும் கோபிட்ட சொல்லியிருப்பேன்னு நினைச்சுதான் உளறிட்டேன். மாமா, நான் ஹாஸ்பிட்டல்ல வேலை பார்த்தது எப்படி மாமா அவர்கிட்ட போய் சொல்ல முடியும்? நான் ஹாஸ்பிட்டல்ல வேலை செஞ்சதை நினைச்சாலே அந்த அயோக்கிய ஞாபகம் தான் மாமா வருது. மாமா, நான் மனசை விட்டு சொல்றேன், 24 மணி நேரமும் அவருக்கு துரோகம் பண்ணிட்டோமோன்னு நான் மனசுக்குள்ள புழுங்கிட்டு இருக்கேன். அதான் சமயத்துல நான் பைத்தியக்காரி மாதிரி இருக்கேன். என்ன விஜி இது? முட்டாள்தனமா இருக்கு. நீ ஏதோ வேலைக்கு போன விஷயத்தை கோபிட்ட சொல்லி வருத்தப்படுறேன்னு பார்த்தா கண்டதையும் போட்டு மனசை போட்டு உழப்பிக்கிட்டு இருக்க. இங்க பார், எங்க அப்ப குதிரைக்குள்ள நீயே கோபிட்ட காட்டி கொடுத்துறாத. அது எப்படி மாமா? என்ன நல்ல மாமா, நாங்களே எல்லா பிரச்சனையும் மனசுக்குள்ள போட்டு கடப்பாறை மூலமா முழுங்கிக்கிட்டு இருக்கோம். அழுது எல்லாத்தையும் வீணடிச்சிடாத, வாழ்க்கையை கெடுத்துக்காத. மாமா, என் மனசுக்குள்ள இருக்கிற வேதனை உங்களுக்கு எல்லாம் புரியாது மாமா. விஜி, எனக்கு புரியுது புரியலங்கிற விஷயம் இல்ல. கோபி உமர் உயிரே வச்சிருக்காருமா, அவருக்கு தெரியாம பாத்துக்க, அவ்வளவுதான் சொல்ல முடியும்.
ஏ பவானி, என்னப்பா? என்ன இன்னும் சாவகாசமா தலையை சீவிட்டு இருக்கிற? நேரமாச்சு கிளம்பு, போ சீக்கிரம். இதோ வந்துட்டேன்ப்பா. சரோ, ஆ, வாங்க சீக்கிரம். என்னப்பா? லேட் ஆச்சுமா, சீக்கிரம் கிளம்பு எல்லாரும். இதோப்பா 5 நிமிஷம். வாங்கம்மா சீக்கிரம், எல்லாம் லேட் ஆகுது. 1 மணி நேரத்துக்குள்ள அத்தனை காரியம் முடிச்சாவுனே. வாங்க வாங்க மலமல்லன்னு. என்ன சம்பந்தி, வாங்க. கிளம்பியாச்சா? நான் அப்பவே ரெடி. இதுங்க தான் லேட் பண்ணிட்டு இருக்குதுங்க. இத்தனைக்கு ராத்திரியே எல்லாம் தயார் பண்ணி எடுத்து வச்சுட்டாங்க. பாருங்க என்ன நடக்குதுன்னு. அம்மா எல்லாம் வந்துருச்சா இல்லையா? ஆச்சுப்பா. என்ன பாரு, பாரு. சம்பந்தி, 2 குழந்தைங்களை வச்சுட்டு அவ்வளவு சீக்கிரம் ரெடியாக முடியுங்களா? குழந்தைங்க வேற சீக்கிரம் எழுந்திருக்காது. எல்லாரும் குளிச்சுட்டு ரெடியாக வேண்டாமா? அதுவும் வாஸ்தவம் தான். அம்மா மாப்பிள்ளை எங்க காண? ஏதோ முக்கியமான வேலை இருக்குன்னு காலையிலே கிளம்பிட்டாருப்பா. காலையில கிளம்பிட்டாரா? இப்ப நைட் வந்துட்டாரா? நான் பார்க்கவே இல்லையே. அப்போ நீங்க தூங்கிட்டு இருந்தீங்கப்பா. ஆமா சம்பந்தி, நான் தான் ராத்திரி கதவு திறந்து விட்டேன். அப்படிங்களா? அவரை நினைச்சாலும் ரொம்ப பாவமா இருக்குதுங்க. சொந்த வியாபாரத்தெல்லாம் விட்டுட்டு எங்க பின்னாலே சுத்திட்டு இருக்காரு. இனிமேலாவது வியாபாரத்தை கவனிக்கிட்டேன், அதுதானுங்க முக்கியம். அப்பா கிளம்பலாம்ப்பா. ஆ. குடு சரோ. அப்ப நான் வரேம்மா. லீலா உடம்பெல்லாம் பாத்துக்க. அப்பா நானும் உங்க கூட வரேன்ப்பா. எங்க கூட ஊருக்கு வரியா? என்னம்மா இது? அவர்தான் உங்க கூட போக சொன்னாருப்பா. இவங்க 2 பேரும் குழந்தைய வச்சுட்டு கஷ்டப்படுவாங்க, நீ போய் ஒத்தாசையா இருன்னு அவர்தான்ப்பா சொன்னாரு. அது எப்படிம்மா இது? அவர் வேற ஊர்ல இல்ல. சரிப்பட்டு வராது. அப்பா அத்தை சொல்லுங்க அத்தை. என்னம்மா இது? ஆமாங்க சம்பந்தி, காலையில என் மகன் சொல்லிட்டு போனா, நான் தான் சொல்ல மறந்துட்டேன். அது சரியில்லைம்மா. குழந்தைய பாத்துக்கிறது நீங்கெல்லாம் வரணுமா? நாங்கெல்லாம் இல்லையா பாத்துக்கிறதுக்கு? இவன் இங்க இருந்தாதான் உங்களுக்கு ஒத்தாசையா அது இருக்கு. பரவாயில்ல சம்பந்தி, நீங்க லீலாவை கூட்டு போங்க. எனக்கு இது சரியா பண்ணீங்க. அதான் ரவியே சொன்னாருன்னு சொல்றாங்கல்ல, அத்தையும் மாமாவும் கூட தான் சொல்றாங்க. இன்னும் என்ன யோசனை? லீலா நீ துணி எடுத்து வச்சுட்டு கிளம்பு. போமா, நீ போய் உன் துணியெல்லாம் எடுத்துக்கோ. சரி. அப்புறம் சம்பந்தி, ஓசுக்கு ரவி மாப்பிள்ள வியாபாரத்துக்கு பணம் கொடுத்து உதவி பண்ணியிருக்கிறாரு. அது திருப்பி கொடுத்துருனா அவர் தான் நானே கொடுத்துருப்பேன். அட, இப்ப இதுக்கு என்ன அவசரம்? ஆஸ்பத்திரி செலவுலாம் இருக்குல்ல, இந்தாங்க இதை வச்சுக்கோங்க. அவன் செலவுலாம் இல்லைங்க, ஆஸ்பத்திரி செலவுக்கு தனியா இருக்குது. இது ஏற்கனவே தாமதம் ஆயிடுச்சு. நான் சொல்ல நன்றியோட கொடுத்துருங்க. சரியா? சரி. நான் வரேன். லீலா சீக்கிரம் வரனே. லேட் ஆயிட்டு இருக்குல்ல, வரமா? சரி. லீலா, ஏமா இவ்வளவு அவசரமா கிளம்புற? ராத்திரி உனக்கு அவனுக்கு ஏதாவது பிரச்சனையா? சொல்லுமா, என்னாச்சு லீலா? உங்க புள்ள வருவாரு, அந்த லட்சணத்தை அவர்கிட்டயே கேளுங்க. வாமா சீக்கிரம் வரங்க. சரி சம்பந்தி, எல்லாரும் அடிக்கடி வந்து போங்க. வரட்டுங்களா? வரேன் வாங்க, வரேன் அத்தை. போயிட்டு வாமா. பத்திரமா போங்க. இது ஏன், என்ன திடீர்னு லீலா இப்படி கிளம்பி போறா? தெரியலங்க, நீங்க உள்ள வாங்க. வாங்கம்மா சீக்கிரம் வாங்க. முதல்ல போஸை தயார் பண்ணுங்க. முடிச்சிட்டு இருக்கிறான். என்னடா போஸ், எப்படி இருக்கிற? நல்லா இருக்கு மாமா. வழியில ஒண்ணும் இல்லையா? ஒண்ணும் இல்ல மாமா. நல்லா இருக்கிறியா? ம், அழகுக்குள்ள போலாமா? போலாம் மாமா. எப்படா போகணும்னு இருக்கு. சரி சரி. டாக்டர் வரணுமா? இல்லையே, நேத்தே சொல்லிட்டாரு டிஸ்சார்ஜ் பண்ணலான்னு. பணத்தை கிடைச்சுல போக வேண்டியதான். ரிப்போர்ட் எல்லாம் கொடுத்தாங்களா? மாமா அப்ப சரி, நான் பணத்தை கட்டி வந்துடுறேன். சீக்கிரம் கிளம்புங்க. சரி தானோ. இந்தாங்க. விஜய், மாமாவோட பொருள்லாம் எடுத்து வச்சிட்டியா? எடுத்து வச்சிட்டேன்க்கா. அப்படின்னா வண்டி வந்ததும் கிளம்பிட வேண்டியதானா? ஆமாக்கா. ஏன் விஜய், நீயே எங்களோட ஊருக்கு வரலாம்ல? இல்ல லீலா, நான் வரல. ஏன்? பெருசா எந்த காரணமும் இல்ல, நான் வரல. கோபி, ஆ? ஒரு நிமிஷம் வாங்கல. விஜய், இதெல்லாம் எடுத்து வை. சரிங்க. என்னங்க? அது அது வந்து என்ன தயங்குறீங்க? எதா இருந்தாலும் தாராளமா சொல்லுங்க. கோபி, கொஞ்ச நேரத்துல மாமாவை டிஸ்சார்ஜ் பண்ணிடுவாங்க. நாங்க ஊருக்கு கிளம்பி போயிடுவோம். ஒரே ஒரு தடவை அவரை பார்க்கணும். அதுக்கு ஏற்பாடு பண்றீங்களா? என்னங்க பேசுறீங்க நீங்க? மாணிக்கனை போய் பார்க்கறது எவ்வளவு பெரிய கஷ்டம். எப்படிங்க முடியும்? இதெல்லாம் உங்களுக்கு நல்லாவே தெரியுமே. தெரியும் கோபி, இருந்தாலும் அப்படியே விட்டுற முடியுமா?
எனக்கு வேற ஒண்ணும் வேண்டாம். ஒரே ஒரு தடவை அவர் முகத்தை பார்க்கணும். மனசுக்கு கொஞ்சம் நிம்மதியா இருக்கும்.